ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக தெய்வ வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே என்ற ஒரு சூழ்நிலையோடு மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு ஒரு நல்வார்த்தை கிடைக்காதா, அல்லது தேவன் என்னை தூக்கிவிட மாட்டாரா என்று சொல்லி மிகவும் ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலையோடு போராட்டத்தின் மத்தியிலே பயங்கள் சூழ்ந்து இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி மாதத்திலே நான் கடந்து வந்து விட்டேன். இந்த வருடம் முழுவதும் பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான துன்பங்களையும் ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கூட நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் மிகுந்த துக்கம்தான் அதிகமாக இருந்திருக்கிறது. நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி பலவிதமான ஒரு சிந்தனைகளோடு குழப்பங்களோடு மன அழுத்தங்களோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆகையினாலே தான் உங்களுக்கென்று ஒரு நல் வார்த்தையை அல்லது தெய்வ வார்த்தையை, தன்னுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களிடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தினுடைய 9ஆம் சங்கீதம் 13ஆம் வேத வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு. மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் நம்பியிருக்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மரண வாசல்களிலிருந்து அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று சொல்லி தானே இருக்கிறீர்கள். யாரையுமே நம்பாதீர்கள். ஆம், மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை தூக்கிவிட ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆம், அவர் எங்கிருந்து அவர் தூக்கி விடுகிறாராம்? மரண வாசல்களிலிருந்து அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக நீங்கள் மரித்து போய்விடலாம், அல்லது மரணம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதி, அதனுடைய தாக்கம், அந்த பலவீனத்தை பார்க்கும்போது நான் இன்னும் வாழலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையினாலே மிகவும் பலவீனப்பட்டு காணப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது இந்த வாழ்க்கை வெறுத்து போய் நான் தனிமையில் இருக்கிறேன், என்னோடு கூட தோள் கொடுக்க யாருமே இல்லை, சுற்றி உறவுகள் இருக்கிறார்கள், ஆனாலும் எனக்கு உதவி செய்யவோ என்னை தூக்கிவிடவோ யாருமற்ற சூழ்நிலையில் நான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை நானே மாய்த்து கொண்டு விடலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விதமான எண்ணத்தோடு கட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் என் தேவன் உங்களை தூக்கிவிட ஆவலாய் இருக்கிறார். என் தேவன் உங்களை மரணத்தின் விளிம்பில் இருந்து, மரண வாசலில் இருந்து அவர் தூக்கிவிட ஆவலாய் இருக்கிறார். அவரால் கூடும், அவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. வேத புத்தகத்திலே ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானி கூறியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஏன் உங்களுக்கென்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது, அதற்கு முன்பாகவே உங்களை மாய்த்து கொள்ள வேண்டும், அல்லது மரணம் வந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இல்லவே இல்லை. தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் கர்த்தர். உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கென்று ஒரு நாமம் இருக்கு. பல நாமங்கள், பல அர்த்தங்கள், பல வல்லமைகள், பல பராக்கிரமங்கள் தேவன் இருக்கிறது. அவைகளில் ஒன்று எது என்றால் மரணத்தின் பிடியிலிருந்து, மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் அந்த வார்த்தை
இந்த நாமமுள்ள தேவனை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் போது அவர் தூக்கி விடுவார். எப்படி என்னை தூக்கி விடுவது என்று சொல்லி அதற்காக நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க ஆசையா இருக்கிறேன். தானியேல் புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 23ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் என்று சொல்லி வேத வசனத்தை இப்பொழுதும் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, தானியேலை தூக்கிவிட்ட தேவன் உங்களையும் அவர் தூக்கிவிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தானியேல் இவர் ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். இவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருந்தார்கள். திடீரென்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது ராஜாவின் மூலமாக. அந்த சட்டத்திலே ராஜாவை தவிர வேறு யாரையும் 30 நாள் அளவும் அவர்கள் நமஸ்கரிக்க கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லி இந்த சட்டத்தை எல்லாம் தானியேல் கேள்விப்பட்டார். ஆனாலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனை நோக்கி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார். இதை சத்துருக்கள் பார்த்தார்கள், எதிரிகள் பார்த்தார்கள். உடனே ராஜாவினிடத்திலே போய் சொன்னார்கள். அதன் பிறகு பார்க்கும்போது சட்டத்தின் அடிப்படையிலே இந்த தவற்றை செய்யும் போது அவர்கள் சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்பட வேண்டும் என்பதுதான் தண்டனையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல இப்பொழுதும் ராஜாவுக்கு முன்பாக குற்றவாளியாக தானியேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேளையிலே இந்த சட்டத்தை பிறப்பித்த இந்த ராஜாவாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையினாலே இப்பொழுது தானியேல் சிங்க கெபியிலே போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியாக தானியேலையும் கொண்டு சென்றார்கள். அந்த சாயங்கால வேளையிலே தானியேல் செய்த இந்த செயலின் நிமித்தமாக சிங்க கெபியிலே தானியேலை போட்டுவிட்டார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆம், அன்றைக்கு தானியேல் சிங்கக்கபியில் இருந்தது போலதான் நானும் இப்பொழுதும் சிங்கக்கபியில் இருப்பது போல இருக்கிறது. என்னை சுற்றி சிங்கங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தானியேலுக்கு முன்பாக ஒரு சிங்கம் அல்லவா, இல்லையா? சிங்கங்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பல சிங்கங்கள் காணப்படுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு மனிதன் சிங்கத்தை போல எனக்கு எதிரியாய் இருந்தான், பரவாயில்லை. ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்பக்கம் பார்க்கும்போது சிங்கத்தை போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் விளிம்பில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கும் தானியேல் அப்படியாக தான் காணப்பட்டார். சிங்கம் பார்க்கும்போது சிங்கத்துக்கு யானையை போல பலம் கிடையாது, சிங்கத்துக்கு நரியை போல தந்திரமும் கிடையாது, அல்லது சிங்கம் பார்க்கும்போது ஒரு சிறுத்தையை போல வேகமாய் ஓடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வேகமும் சிங்கத்துக்கு கிடையாது. சிங்கத்துக்கு ஒன்றே ஒன்று இருக்கும், எது தெரியுமா? மற்ற எல்லா மிருகங்களை காட்டிலும் கர்ச்சிக்கக்கூடிய அந்த கர்ச்சனை சிங்கத்துக்கு இருக்கும். இதை பார்த்துதான் மற்ற மிருகங்கள் எல்லாம் சிங்கத்திற்கு முன்பாக பயப்படும். இப்படியாக இப்பொழுதும் சிங்க கபியிலே தான் தானியேல் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அப்பொழுதும் தானியேலுக்கு முன்பாக கூட சிங்கம் கர்ஜித்திருக்கும். ஆனாலும் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டு அன்றைய நாளிலே சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் தானியேலை காப்பாற்றினார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் கர்ஜிக்கிற ஒரு சுபாவத்தோடு இருக்கிறார்கள். உங்களை பயமுறுத்துவது போல இருக்கிறதா? அல்லது சிங்கம் அன்றைக்கு தானியேல் மீது பாய்ந்து கூட வந்திருக்கும். ஆனாலும் தானியேலின் மீது ஒரு சேதமும் வராதபடி அன்றைக்கு தேவன் காப்பாற்றினார் அல்லவா?
எனக்கு அன்பான தேவச்சனமே, என் மீது பாய்வது போல இருக்கிறார்கள், எப்பொழுது என்னை விழுங்கலாமோ என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த வேத வசனத்திலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லையாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் யார் பேரில் இருக்கிறது? தானியேலுக்கு பார்க்கும்போது ராஜா துணையாக தான் இருந்தார். ராஜாவை தானியேல் விசுவாசிக்கவில்லை. தானியேலுடைய விசுவாசம், முழு விசுவாசமும் யார் பேரில் இருந்தது? தேவன் பேரில் இருந்தது. நான் சிங்க கெபிக்குள்ளாக இருந்தாலும், சிங்கங்கள் என்னை சுற்றி இருந்தாலும், என்னோடு கூட யார் இருக்கிறார்? யூத ராஜ சிங்கமாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் தானியேலுக்குள்ளாக இருந்தது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? என்னை சுற்றி சிங்கங்கள் இருக்கிறது, பயமா இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்பொழுது என்னை விழுங்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பயந்திருக்கிறீர்களா? பயம் தேவையே இல்லை. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களோடு கூட யூத ராஜ சிங்கம் அவர் இருக்கிறார். ஆகையினாலே உங்களை ஒரு சேதமும் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அன்றைக்கும் தானியேல் அப்படிதான். மரணத்தின் விளிம்பிலே தானியேல் காணப்பட்டார். அன்றைக்கு தேவன் சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலை அந்த சிங்க கெபியிலிருந்து தூக்கிவிட்டார் அல்லவா? உங்களையும் அவர் தூக்கிவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். தேவன் பேரில் மாத்திரமே உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? தலை தாழ்த்தி என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, மரணத்தின் விளிம்பில் இருப்பது போல இருக்கிறது, என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று சொல்லி வறுமை என்ற ஒரு கெபிக்குள்ளாக, சுகவீனம் என்ற ஒரு கெபிக்குள்ளாக, அல்லது என்னை சுற்றி சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடிய, என்னை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி இருக்கிற மனிதர்கள் சுற்றி இருக்கிறார்களே, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று சொல்லி போராட்டத்தோடு இருக்கிற உங்களுடைய தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு விடுதலை தந்த ஆண்டவரே, ஒரு சேதமும் இல்லாதபடி நீர் காப்பாற்ற போகிற தயவிற்காக மக்கு கொடா கொடி நன்றி 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 தகப்பனே. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் ஆண்டவரே. இவர்களை பயமுறுத்துகிற எல்லா விதமான சிங்கத்தினுடைய கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீர் ஆண்டவரே எடுத்து போட்டீரே, மக்கு நன்றி தகப்பனே. மீது மாத்திரமே விசுவாசித்து நம்பிக்கையோடு காணப்படுகிற இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, நீர் தூக்கி விடுகிற தயவிற்காக மக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே அப்பா, நீர் இன்றைக்கு விடுதலையை கொடுத்தீரே, மக்கு நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்து விட்டீரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துறேன். நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களை தூக்கி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் மூழ்கி போன சூழ்நிலையில், அமிழ்ந்து போன சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். கீழே விழுந்து போன சூழ்நிலை காணப்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சத்துருவின் கிரியினால, கடன் பாரத்தினால, வியாதியில் ஏதோ ஒரு காரியங்களை விழச் செய்திருந்தாலும் இன்றைக்கு அவர் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ரெகபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினசரி மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை தேசத்திற்காக நாங்கள் இணைந்து ஜெபித்து வருகிறோம். ஜூம் ஆப்பின் மூலமாக. ஒருவேளை
நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கீழ்காணும் மெனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.